கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று பிப்ரவரி 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான சமாதானமான நாளாக இருப்பதாக. நாம் கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நாள். பிரியமானவர்களே, நீங்கள் சென்னை ஆசீர்வாத திருச்சபையின் ஆராதனைகளை குறித்து கொள்ளுங்கள். 3 நேரங்களில் நடைபெற இருக்கின்ற இந்த ஆராதனையிலே நீங்கள் குடும்பமாக கலந்து கொள்ளுங்கள். கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவோம். நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்கின்றார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்கும் வசனம் சங்கீதம் 2:11. பயத்துடனே கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடனே களி கூறுங்கள். கர்த்தரை எப்படி சேவிக்கணுமா? பயத்தோடு கர்த்தரை சேவிக்க வேண்டும். பயத்தோடு கூட. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர். அவர் உன்னதமானவர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். தீமையை பாராத சுத்த கண்ணர். அப்போ இப்படிப்பட்ட மகிமையுள்ள வல்லமையுள்ள பராக்கிரமமுள்ள தேவனை நாம் அசட்டை பண்ணி ஏதோ எப்படியும் அவரை தொழுது கொள்ளலாம், எப்படியும் சேவிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு கூட இஷ்டப்படி நாம் சேவிக்கக்கூடாது. பயத்தோடு கூட கர்த்தரை சேவிக்க வேண்டும். கர்த்தரை தான் நம்ம சேவிக்கின்றோம், கர்த்தரை தான் தொழுது கொள்ளுகின்றோம், அவரை தான் துதிக்கின்றோம். ஆனாலும் கூட நம்முடைய இருதயத்தில் அவரை குறித்த ஒரு பயம் நமக்கு இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, யோபுவை பார்க்கின்றோம். யோபு தன்னுடைய குமாரர்கள் குமாரத்திகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பந்தி இருந்து அவங்க சந்தோஷமாக இருந்து முடிந்த உடனே யோபு ஒன்று செய்வாராம். என்னுடைய பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தில் கூட தேவனை அறியாமல் தவறாக நினச்சிருக்க கூடாது என்று சொல்லி பலி செலுத்துவாராம். அதற்கு பிள்ளைகளுக்காக யோபு திறப்பில் நின்று பலி செலுத்துவாராம். அப்போ யோபுவின் மனதில் எவ்வளோ ஒரு பயத்தோடு கர்த்தரை சேவித்திருக்கிறார். யோசித்து பாருங்க. தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக என்று சொல்லப்படுகிறது இல்லையா? அப்போது கர்த்தர் அவ்வளவு பெரியவர், அவ்வளவு மகத்துவம் உள்ள தேவன். அவரை நாம் பயத்தோடு சேவிக்கவும் அவருடைய சமூகத்தில் நம்ம நடுக்கத்தோடு களி கூறவும் வேண்டும். சந்தோஷப்படலாம், ஆனந்தமாய் ஆர்ப்பரிக்கலாம், சந்தோஷத்தோடு அவரை துதித்து ஆரவாரம் செய்து மகிமைப்படுத்தலாம். ஆனாலும் கூட நம்முடைய உள்ளத்தில் ஒரு நடுக்கம் இருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், அனனியா சப்பிரால் அவங்க ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலர் உபதேசத்தை கீழ்ப்படிந்து அப்போஸ்தலர்களோடு ஒன்றாக இருந்தவங்க தான். ஆனாலும் கூட கர்த்தரை பக்கத்தில் வந்துட்டோம், பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டோம், அது பரிசுத்தாவியனுடைய காலம் பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி அவர் இப்படி பொய் சொன்னால் ஒன்றும் தப்பு இல்லை, ஆண்டவர் அதை தப்பாக எடுக்க மாட்டார், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு மெத்தனம் வந்துச்சு பார்த்தீங்களா? அதனால் அவங்க பொய் சொல்ல துணிகரம் கொண்டதை நம்ம பார்க்கின்றோம். எப்பொழுதுமே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம பயத்தோடு இருப்போம், நடுக்கத்தோடு களி கூறுவோம். எந்த ஒரு நற்காரியம், விசேஷ வைபவங்கள், எந்த ஒரு மன மகிழ்ச்சியின் உச்சக்கட்டத்துக்கே நீங்கள் போனாலும் கூட அதில் தேவ பயம் அதில் கலந்து இருக்கட்டும். பிரியமானவர்களே, கர்த்தரை தொழுது கொள்ள ஆலயத்திற்கு செல்லுங்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலே தியானித்த உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் பயத்தோடு உம்மை சேவிக்கவும் நடுக்கத்தோடு களி கூறவும் தேவ பிள்ளைகளுடைய உள்ளத்திலே ஒரு ஜாக்கிரதை உணர்வை நீர் தருவீராக. கர்த்தாவே, இந்த நாளிலும் நீர் மகிமை அடைவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.